கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன் 2026 என்னங்கிறத பார்க்கலாங்க. 2/11 உண்டான குரு 6ல் மறைவா அப்படின்னு கேட்டா அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அந்த இடத்துல உச்ச வலிமையில இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறனால அந்த வீடு என்ன சொன்ன கடன், நோய், எதிரி இதெல்லாம் குறிக்கிற இடம், வேலை இதெல்லாம் குறிக்கிற இடம். அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலையாகட்டும், அந்த ஒரு நோயினால நம்ம அவஸ்தைப்பட்டு இருக்கிற அந்த நோயிலிருந்து மேன்மை அடையிறதா இருக்கட்டும், எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளா இருக்கட்டும், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான இதை அமைச்சு கொடுப்பாருங்க. குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டுக்கு வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க. அப்ப 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறாரு. அது கும்பத்துக்கு 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். புது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை விரிவாக்கமாக்குறதா இருக்கட்டும், முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு செயல் செஞ்சு கர்மாவை கரைக்கிறதா இருக்கட்டும், இதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சுப விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி போய் அங்க பணம் சம்பாதிக்கிறது, அது மூலியமா ஒரு சுப செலவு ஏற்படுறது. அது வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி வளர்ச்சிக்காக செய்யறதா இருக்கட்டும், வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும். 6/12 பார்க்குது. அப்ப கடன் வாங்கி அந்த சுப விரயங்கள் செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படும். 9ஆம் பார்வையா 2ஆம் வீட்டை பார்க்கிறார், மீனத்தை. இது தனம், வாக்கு, குடும்பம், ஆரம்ப கல்வி. அப்ப பணம் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். பணம் வரவு அதிகரிக்கும். தன் வாக்கு மூலியமா, தன்னோட பேச்சு மூலியமா பணம் காசு சம்பாதிக்கிறது அதிகமாகும். தன்னோட பேச்சுக்கு வலிமை சேர்க்கும். அதே மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படும். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதெல்லாம் சரியாகி குடும்ப ஒற்றுமை மேன்மை அடையும். இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா தசாபுத்தியின் அடிப்படையில எந்த அளவுக்கு சப்போர்ட்டா தசாபுத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த பலன்கள் நம்ம எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இது எல்லாமே ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நம்ம எந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கிறோம், அது எந்த அளவுக்கு இன்டென்ஸா நம்ம ஒரு முயற்சி பண்றோம், அதுக்காக ஏங்குறோம், அதுக்குண்டான அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி கெயின் பண்றோம், இதெல்லாம் பொறுத்து தான் வெற்றியின் அளவுகள் நிர்ணயமாகுது.